வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி ராஜாவை அவமானப்படுத்துற விதமா அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு. இப்படி கலங்கம் பிடிச்சவரை எப்படி நீங்க பூஜையில உட்கார வைக்க முடியும்? அவரு என் கூட தொடர்புல இருக்கிறவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி ராஜா மேல பழி போடுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ரோஹிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க மாமா தான் உங்க கூட தொடர்புல இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம அவர் மேல நீங்க பழி போடுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரு தான் வந்துட்டு என் கூட தொடர்புல இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ஒரு நகையை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த நகை வந்துட்டு ஈஸ்வரி அம்மாவோடது. இத அவரு ஈஸ்வரி அம்மாவுக்கு தெரியாம என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. நான் இந்த நகைய வித்துக்கிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை விற்காம நான் வச்சிருந்தேன். இப்போ இந்த நகை தான் என்னை காப்பாத்துது அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ஹீரோ நேரா ரோகிணியை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் அத்தை எந்த மாதிரி நகையெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க, இது அத்தையோட நகையா அப்படின்னு. ரோகிணி அந்த நகையை வாங்கி பார்த்து, ஆமா, இது அத்தையோட நகை தான் அப்படின்னு, அம்மாவோட நகை தான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இது எப்படி உன் கையில வந்துச்சு? அப்பா கண்டிப்பா இப்படி தப்பு பண்ண மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். இந்த நகை உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க, இவங்க கண்டிப்பா பொய் சொல்றாங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. மாமா கும்பாபிஷேகத்துக்காக பூஜையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திட்டம் போட்டு. அது யாரு, மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, உனக்கு டைமா? உன் மாமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம், ஆனா உனக்கு டைம் கேக்குதா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்காக நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கேக்குறேன். ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி, கண்டிப்பா உங்க மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கான ஆதாரம் தான் நாங்க எதிர்பார்க்கிறது. நீங்க ஆதாரத்தோட நிரூபிங்க தம்பி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, இன்னும் 2 மணி நேரத்துல இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு நேரா யாருக்கு கால் பண்றாருன்னா, நேரா சரவணனுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா, ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு கால் பண்ணி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா, ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, சொல்லு நண்பா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அந்த போட்டோவில் இருக்கிற லேடி யாரு, அவளுக்கு பின்னாடி யார் யாரு இருக்காங்க, அவ யாரு அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயில் சொல்றியா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, சரி நண்பா, நான் உடனே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்ப சொல்ல, ஹீரோ நேரா போட்டோவை அனுப்புறாரு. போட்டோவை அனுப்புனதும் அவரு அப்படியே போட்டோவை பார்க்குறாரு. பார்த்துட்டு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணி நேரா ஹீரோவுக்கு அனுப்புறாரு. ஹீரோ அந்த போட்டோவை எல்லாம் பார்க்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அடி பாவி, நீ இவ்வளோ பெரிய ஃப்ராடா? இவ்வளோ பெரிய ஃப்ராடா இருந்துக்கிட்டா தான் இங்கே வந்து எல்லாரையும் ஏமாத்துறியா? உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட போறாங்க. போயிட்டு, இங்க பாருங்க, இந்த லேடி சொல்றது எல்லாமே பொய். இந்த லேடி நாடகம் போடுறா. இவளுக்கும் என் மாமாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஊர் தலைவர்கள் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அந்த லேடியை பார்த்து, ஏய், நீ வந்து இந்த பையனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்னு பேச, அந்த லேடி சொல்றாங்க, இல்ல இல்ல, இதுல அவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்லை, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த லேடி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, போதும் நிப்பாட்டு. நீ யாரு, எப்படிப்பட்டவ அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தோட தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல,
ஹீரோ சொல்றாரு, உன்னை யாரு இப்படி செய்ய சொன்னது அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இல்ல யாரும் என்னைய சொல்ல சொல்லல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னை யாரு இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீ தப்பிச்சிருவ. ஆனா நீ பொய் சொன்ன அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அது உனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உன் ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. தம்பி தம்பி, தயவு செஞ்சு என் ஃபேமிலி கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் பண கஷ்டம், அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறத என்னால இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க. இத பார்த்ததும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அடி பாவி, சொதப்பிட்டியேடி அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் இது மாதிரி என் மாமா மேல எந்த தப்புமே இருக்காது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா இங்க யாருமே என்னுடைய பேச்ச நம்பவே இல்லை. இப்பயாவது உங்க எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து, சாரி தம்பி, அவங்க சொன்னதை கேட்டுட்டு உங்க மாமா மேல நாங்க இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம் தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இப்பயாவது தப்பில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, சரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்புகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பூஜைகளும் நடந்து முடியுது. பூஜை நடந்து முடிஞ்சதோட ராஜா வந்துட்டு நேரா ஹீரோவோட கையை பிடிச்சி, மாப்பிள்ள, நீங்க மட்டும் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்காம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு என்ன ஆகிருக்குமோ தெரியல. அவமானத்திலேயே நான் கண்டிப்பா வந்துட்டு வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க ரொம்ப நல்லவர். கண்டிப்பா உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த தவறும் நடக்காது. யாரும் உங்களுக்கு எந்த வித கெடுதியும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி அந்த சிவனாண்டி தான் இருப்பான் அப்படின்னு தோணுது. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, அப்போ இது கண்டிப்பா சித்தியோட ஏற்பாடா தான் இருக்கணும். எப்படியாவது அவங்க புருஷனை கும்பாபிஷேக பூஜையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சித்திக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, சித்தி வந்துட்டு எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாவே சிவனாண்டியை தான் பாக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணலான்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, மாமா, பூஜை முடிஞ்சுட்டு இன்னைக்கு நடந்த விஷயம் எதையுமே நீங்க மைண்ட்ல போட்டுக்காம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜாவும் சரிங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் ஈஸ்வரி வந்து எல்லாரையும் பார்த்து, கோவில் பூஜை நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, எங்கத்த பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அப்ப ரே ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்ள, எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு. அப்போ மயிலு சொல்றாரு, அத்தை இது மாதிரி இன்னைக்கு மாமா மேல ஒரு பொம்பளை மிகப்பெரிய பழி போட்டுட்டா தெரியுமா, சகல மட்டும் கடைசி நேரத்துல இல்லை அப்படின்னா என்ன ஆகிருக்குமோ இப்ப கூட எங்களால நினைச்சு பார்க்க முடியல. மாமா ரொம்ப பாவம், அத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டு நின்னாரு தெரியுமா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ ரோஹிணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என் புருஷன் மேல எவ இவ்வளவு பெரிய பழி போட்டது, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ மயிலு சொல்றாரு, அந்த லேடி யாரு வந்துட்டு அவங்கள இப்படி செய்ய சொன்னது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அந்த லேடி சொல்லவே இல்லை. அந்த லேடி மட்டும் இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா நாங்க யாருமே அவளை சும்மா விட்டுருக்க மாட்டோம். அவளுக்கு கண்டிப்பா தகுந்த தண்டனைய வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அந்த லேடி மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சித்தியும் ஒரு காரணமா இருப்பாங்க. கண்டிப்பா சித்தியோட பிளான் வந்துட்டு சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறதுக்காக சிவனாண்டிய சந்திக்க போவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அப்படி சித்தி சிவனாண்டிய சந்திக்க போகும் பொழுது அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, எப்படியாவது இந்த குடும்பத்துல உள்ளவங்களை ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணி காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே நமக்கு நடக்காது போலயே அப்படின்னு அந்த சந்திரா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு சந்திரா,
நானே இங்க வேதனையில இருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கோவில் கும்பாபிஷேகத்துல எப்படியாவது அவனை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டிரைவர் பையன் எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான். இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எனக்கு இருக்கவே பிடிக்கல சந்திரா. ஏன்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு முறையும் அவங்கிட்ட இப்படி நான் ஏமாறுறதே பிரச்சனையாகிட்டே இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சந்திரா, எனக்கு பேசுறதுக்கே பிடிக்கல, நான் லேட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. பாவம், இவர் ரொம்பவே வருத்தத்தோட இருக்காரு, அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. கண்டிப்பா சித்தி வந்துட்டு அந்த சிவனாண்டிய பாக்குறதுக்காக தான் போவாங்க. இவங்களோட பிளான் இன்னைக்கு செயல்பட்டு வரல அப்படிங்கிறதுக்காக நேரா அந்த சிவனாண்டிய போய் பாக்குறாங்க சந்திரா. இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு நேரா சிவனாண்டியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்கிறத வீடியோவா எடுக்கிறாங்க. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட அப்போ அதே நேரத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை அம்மா கிட்ட காமிச்சாலே போதும், அம்மாவுக்கு அவங்க சித்தி எப்படிப்பட்டவங்க எப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்போ ரேவதி காத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தியோட இந்த தேவையில்லாத வேலைகளை சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. கரெக்டா அதே இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திரா வந்ததும் ரேவதி கேக்குறாங்க, சித்தி எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருடி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வரேன், ஏண்டி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க என்ன முக்கியமான வேலையா போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்போ ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்ததும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய தப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது இப்போ என்கிட்ட ஆதாரமா இருக்கு. இப்போ உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அதுக்கு வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதுல சந்திரா வந்துட்டு அந்த சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்டடா இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இதுல எது இருக்கிறது எதுவுமே உண்மை இல்ல, நான் உன் தங்கச்சி, நான் உனக்கு எப்படிக்கா துரோகம் பண்ணுவேன், நான் என்னைக்குமே உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன்க்கா அப்படின்னு பேச அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுல நீ போய் அவனை பார்த்துட்டு வந்தது எல்லாமே ஆதாரத்தோட அப்படியே வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஏன் சந்திரா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி இது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நீங்க என்னெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதற்கான ஆதாரம் தான் என்கிட்ட இல்லை. அதற்கான ஆதாரம் மட்டும் என் கையில சிக்கினுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை இன்னமும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஆகா, நம்ம என்னடா இப்படி பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.